டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனல் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டே பை டே ப்ராக்டிக்ஸ் அப்படின்ட்டு இது முடிய 3 டே வந்து பிளான் வந்து சார்ட் வந்து யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நான் இவ்வளோ நாளா மேக்ஸ் சிரமமாவே இருக்கு. ஹால்ஃப் இயர்லியே கொஞ்சம் திருப்தியா எழுதல. இன்னும் நான் மேக்ஸ் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, அத வந்து நான் டே பை டே வந்து ப்ராக்டிக்ஸ் பிளான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஓரளவுக்கு எக்ஸாம்ல அதாவது அ ஹால்ஃப் இயர்லி எழுதிட்டோம். இதில வந்து ஃபுல்லா முடிச்சவங்கலாம் இருப்பீங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இனிமேட்டு டெஸ்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ணலாம். இப்ப எப்படி அப்படின்னாக்கா, அ ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 டெஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸர்சைஸ் சூசிங் பண்ணி, அதாவது செலக்டிவா எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள் அதோட எக்ஸாம்பிள்ஸ். இத வந்து செலக்டிவா நம்ம வந்து ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஒரு 3 டெஸ்ட். அதுக்குள்ளேயே எல்லா எக்ஸர்சைஸையும் கவர் பண்ணிடலாம். மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு 3 ச டெஸ்ட் எழுதுனோம்னா, அதில கவர் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபுல் சாப்டர் ஆல் சாப்டருமே வந்து டெஸ்ட் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். எவரி சண்டே வேணா வந்து டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வர சண்டே அன்னைக்கு 5/1/25 அதாவது சண்டே அன்னைக்கு ஈவினிங் 6:00 வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டு. அதில வந்து 2 மார்க்ஸ் வந்து 10 கொஸ்டின். அதாவது 13 கொஸ்டின் குடுத்து 10 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ற மாரி. அதே மாரியே 3 மார்க்கும் 13த் கொஸ்டின் குடுத்து 13 கொஸ்டின் குடுத்து 10 அட்டெண்ட் பண்ற மாரி. 5 மார்க்ஸ் மட்டும் எய்தர் ஆர்ல நமக்கு வந்து 25 மார்க் குடுத்து, அதில வந்து நீங்க 10 அட்டெண்ட் பண்ற மாரி. மொத்தம் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 100 மார்க்குக்கு டெஸ்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. அதனால இந்த ஃபுல்லா ஓரளவுக்கு முடிச்சவங்க, புக்கு லெசன் எல்லா சாப்டரையும் நான் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன் அப்படிங்கிறவங்க, இப்ப நாம வந்து செலக்டிவா தான் வைக்கிறோம். 3 டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, செலக்டிவா தான் வைக்கிறோம். எக்ஸர்சைஸ் எக்ஸாம். அதுக்கப்புறமேட்டு தான் ஃபுல் டெஸ்ட் ஆல் ஆல் சாப்டர் வச்சு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். ஓகேங்களா? அதுவும் 100 மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதில ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3 எக்ஸர்சைஸ் அண்ட் எக்ஸாம்பிள். 1.2ல 1.3, 1.5 இது 3லயும் எக்ஸாம்பிள், எக்ஸர்சைஸ். அதே மாரியே செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.4, 2.5, 2.6 அதுலயும் 3 எக்ஸர்சைஸ். தேர்ட் சாப்டர்லயும் 3 எக்ஸர்சைஸ். 3.1, 3.2, 3.4 ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, 4த் சாப்டர்ல 4.4, 4.5 அதுல வந்து 2 எக்ஸர்சைஸ் தான். 5த் சாப்டர்லயும் 2 எக்ஸர்சைஸ் தான். 5.1, 5.4. 6த் சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா 6ல 6.2, 6.3, 6.5, 6.7 ஓகேங்களா? இதோட எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸர்சைஸ் மட்டும் பார்த்து 4 எக்ஸர்சைஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ல கொஸ்டின் பேப்பர் வரும். அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7த் சாப்டர்ல 7.2, 7.3, 7.8 3 எக்ஸர்சைஸ். 8ல ஒரே ஒரு எக்ஸர்சைஸ் தான். 8.7 மட்டும். ஓகேங்களா? அடுத்தது 9த்ல 3 எக்ஸர்சைஸ். 9.4, 9.5, 9.8 10th சாப்டர்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10.1, 10.3, 10.7 ஓகேங்களா? அது 3 எக்ஸர்சைஸ். 11த்ல வந்து 11.2, 11.3 மட்டும். ஓகேங்களா? அதில 2 எக்ஸர்சைஸ் எக்ஸாம்பிள்ஸ். 12th சாப்டர்ல ஒரே ஒரு எக்ஸர்சைஸ். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டோட்டலா வந்து 30 எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸர்சைஸ். ஓகேங்களா? 30 எக்ஸர்சைஸ் வந்து நம்ம குடுத்துருக்கோம். அதோட எக்ஸாம்பிள்ஸும் கவர் பண்ணி, இப்போ வர சண்டே அன்னைக்கு 5/1/2025 அன்னைக்கு ஈவினிங் வந்து 6 மணிக்கு நான் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க அதிலருந்து உங்க டைமுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 3 ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணி, இந்த ஃபுல்லா ஸ்டடி பண்ணியிருப்பீங்கள்ல ஒரு ஆவரேஜா, உங்களுக்கு தெரிஞ்ச முடிய எழுதலாம். ஓகேங்களா? எழுதி பிராக்டிஸ் பண்ணலாம்ல. ஒரு கொஸ்டின் பேப்பர் அனுப்புறேன். அத வந்து ஃபுல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டே கூட எழுதி பார்க்கலாம். எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ எழுதி பார்க்கலாம். ஓகேங்களா? சண்டே தான் எழுதணும்னு இல்ல. எழுதி கரெக்ஷன் பண்ணி பாருங்க. இம்ப்ரூவ் வந்து எவ்வளோ இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னா, நெக்ஸ்ட் டெஸ்ட்லயும் அதே மாரி சூஸ் பண்ணி தான் குடுப்போம். ஃபர்ஸ்ட் 3 டெஸ்ட் வந்து எக்ஸாம்பிள், எக்ஸர்சைஸ் வந்து செலக்டிவா. அதுக்கப்புறமேட்டு தான் ஆல் சாப்டர் எக்ஸர்சைஸ வந்து
நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபுல் டெஸ்ட்டாக 100 மார்க்கு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதனால் இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணுங்க. ஓரளவுக்கு ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம்ல. ம். அதனால் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. அதே மாதிரியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்கு, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு 2 மந்த்து சிரமப்பட்டோம்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு மார்க்க ரீச் பண்ணிடலாம். ஓகேங்களா? மொத்தம் வந்து 30 எக்ஸர்சைஸ் தான். 5 டேஸ் டைம் இருக்கு. வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 5 டேஸ் இருக்கு. நல்லா தரோவா பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை வந்து ரைட் பண்ணுங்க. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் சொல்லுங்க. அ அவங்களையும் வந்து டெஸ்ட் வந்து அ பார்க்க பா பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுங்க அப்படின்ட்டு கைட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயும் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் வர 5த் அன்னைக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.